நம்மளுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கும்ல. அமைதியா இருக்கவங்க வந்துட்டு எப்பயுமே ரொம்ப சாந்தமா இருப்பாங்கன்னு ஜென்ரலா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விக்னேஷ் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து ஒரு டாக்டர குத்துற அளவுக்கு, அதாவது ரத்தம் வர அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா, இதோட பின்புலத்துல வந்துட்டு என்ன மாதிரியான சைக்காலஜி அவங்களுக்குள்ள வந்துட்டு ஓடிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அவரு கத்தி எடுத்துட்டு வரல. அதாவது நம்ம அதிகமா நம்புறது வந்து டாக்டர்ஸ தான். வென் ஃபிசிக்கல் எயில்மெண்ட்னு வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சான்னு தெரியல. இப்போ அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம எப்படி அந்த டிரான்சிஷன் நடந்திருக்கும், நம்ம என்ன யோசிப்போம், ஃபர்ஸ்ட் நமக்கு வர இமோஷன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, திடீர்னு வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது அவங்க அம்மா மூச்சு விட கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை வந்து பார்க்குறாரு. அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என்னைக்கு அந்த கோவத்துக்கு ஒரு கரெக்டான பதில் கிடைக்கல. வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் நியூ ஷோ மனதின் மாயக்கண்ணாடி வித் வெண்ணிலா. நீங்க ப்ரொமோ வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் இப்போ வந்துட்டு ஒரு நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்லயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்துட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு பின்புலத்துல வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கும் சைக்காலஜி வைஸ் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க என்ன இதுல புதுசா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எப்பயுமே விக்டிமை பத்தி தான் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு பேசுவாங்க. ஸோ இதுல வந்துட்டு இந்த அபியூசரா இருக்கட்டும், இந்த விஷயத்த பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்களோட சைக்காலஜி அந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்திருக்கும், அது எப்படி ட்ரிகர் ஆயிருக்கும் அப்படின்றத பத்தி தான் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு முழுக்க முழுக்க இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிண்டியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு இளைஞர் விக்னேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்துட்டு ஒரு டாக்டரை குத்தி இருக்காரு. ஸோ கொலை பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ எதனால வந்துட்டு அவர் பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போகுது. ஸோ இதுக்காக நம்ம வெண்ணிலாக்காவை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய்க்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு இளைஞர் வந்துட்டு டாக்டரை வந்துட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ அந்த இளைஞரோட பேக்ரவுண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவங்க கூட பிறந்தவங்க சொல்றாங்க, அவன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, ரொம்ப அமைதியான ஒரு பையன், அவன் வந்துட்டு எங்ககிட்டயே பெருசா பேச மாட்டான், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டே வந்துட்டு பேசினா கூட தலையாட்டிட்டு போயிடுவான், ஆனா அவன் அம்மா கூட வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கும்ல, அமைதியா இருக்கவங்க வந்துட்டு எப்பயுமே ரொம்ப சாந்தமா இருப்பாங்கன்னு ஜென்ரலா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விக்னேஷ் வந்துட்டு ஒரு கத்தி எடுத்து ஒரு டாக்டரை குத்துற அளவுக்கு, அதாவது ரத்தம் வர அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா, இதோட பின்புலத்துல வந்துட்டு என்ன மாதிரியான சைக்காலஜி அவங்களுக்குள்ள வந்துட்டு ஓடிட்டு இருக்கு? அந்த பையனுடைய பேரண்ட்ஸோ இல்லை அவங்க அம்மாவோ அவங்க தம்பிங்களோ சொல்ற விஷயத்த பார்க்கும்போது அவன் ரொம்ப அமைதியான நேச்சர் உள்ள ஒரு பையன் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க முக்கியமாக என்னென்னா அவங்க ஃபீலிங்ஸ் அதிகமாக ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் இன்னொன்று அவங்க வந்து அவங்களே லைக் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா தனியாக இருந்து அவங்களே வந்து எனர்ஜி கெயின் பண்ணி வெளியே வருவாங்க. ரொம்ப அதிகமாக மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதோ மற்றவங்க கிட்ட ஒரு சஜஷன் வாங்குறதோ அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இதுவே எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அப்செட்டாக இருக்காங்கன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, வெளியே இருந்து அந்த ஒரு கம்ஃபர்ட்டையும் எனர்ஜியும் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கிற பையனும் போது இந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக அவங்க ஃபேமிலியில் அட்டாச்சாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அட்டாச்சாக இருக்கிறாங்கன்னும் போது அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிகரு. அதுக்கு முன்னாடி அவருடைய மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க அப்பா இறந்துருக்காரு. ஸோ அவங்க அப்பா எப்படி இறந்தாரு, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு நம்மளுக்கு அதிகமாக தெரியல. பட் அவங்க இறந்த ஒரு கொஞ்சம் மாசங்கள் தான் அப்படின்னும் போது அவருக்கு வந்து அந்த நாங்கள் சைக்கலாஜிக்கல் டேர்மில் வந்து கிரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க நம்மளுடைய நெருங்கினவங்க இறந்து போகும்போது அந்த பெயின், அந்த பாரம், மனதில் இருக்கிற பாரம் அப்படின்றது வந்து
அவ்வளோ சீக்கிரத்துல போயிருக்காது. ஏன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த அந்த இழப்பையே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது. எஸ். அது ஏன் இப்படி நடந்துச்சு? இது நடக்காம இருந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ சீக்கிரம் நம்ம தகப்பனை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் அதிகமா அவங்க நார்மலாவே ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு ஃபேமிலியா தெரியல. ஒரு ஓகே. இவ்வளோ ரீசென்ட்டா ஒரு இழப்பு சந்திச்ச ஒரு ஃபேமிலி டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேன்சர்ன்னும்போது, கேன்சர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துரும். கண்டிப்பா. ஏன்னா, அது வராதவங்களே வந்து அத குறிச்சுன ஒரு பயம் இருந்து ஆங்ஸைட்டி அட்டாக்கு, பேனிக் அட்டாக் லைட்டா வந்துட்டு வயிறு வலிக்குது, இல்ல வந்துட்டு ம் ஒரு மாதிரி வெயிட் வெயிட் குறையிறாங்கன்னா, குறையுது. ஐய்யய்யோ! இம்மீடியட்டா அவங்க எக்ஸ்ட்ரீமா வந்து கேன்சரோன்னு நெனச்சு நெறைய பயம். அப்போ அந்த குடும்பத்தில பயம், அந்த குடும்பத்தில வந்து ஆல்ரெடி ஒரு இழப்பு இழப்பு. இருக்குன்னும்போது, இன்னொரு இழப்பு வந்துறக்கூடாதுன்ற அதிகமான ஒரு கவனம் ஓகே. அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும். இன்னொன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப அக்கறையா அவங்க அம்மாவ பாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. ஏன்னா, அப்பாவும் இல்ல, அம்மா மட்டும் தான் நம்மளோட இருக்காங்க. எப்படியாவது அம்மாவ நம்ம காப்பாத்திரணும். அப்படின்ற போராட்டத்துல இந்த இந்த இதெல்லாம் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலை மனநிலை. இருக்கு. அததான் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, அவன் அவ்ளோ விஷயத்தையும் அதாவது ஒரு தாய்க்கு மகள் பண்றது ஒரு வேற. வேற. பட் வந்து மகன் வந்து எல்லா அவங்களுடைய டெய்லி நீட்ஸ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது, எந்த அளவுக்கு அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட அவ்ளோ அட்டாச்டா இருந்திருப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறோம். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல அதாவது நம்ம அதிகமா நம்புறது வந்து டாக்டர்ஸ தான். டாக்டர்ஸ். வென் பிசிக்கல் எயில்மெண்ட்ன்னு வரும்போது. ஸோ இப்ப டாக்டர் சொல்ற விஷயத்த நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணும்போது, ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு குறையல, ஒரு மாதிரி அது இதுவாகுது. சரி மத்த இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கேட்கும்போது, அவங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, கீமோ எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் நிச்சயமாக வர்றதுக்கு இருக்கும். அது வாய்ப்புகள் முன்னாடியே ஜாஸ்தி. டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான கவுன்சிலிங் அந்த குடும்பத்துக்கு குடுக்கப்பட்டுச்சான்னு தெரியல. ஓகே. யூசுவலாவே கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட்டுக்கும் கவுன்சிலிங் தருவாங்க. ப்ளஸ் பேஷண்ட்டோடைய ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கும் எஜுகேட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் அப்படின்றத விட, இந்த நோய பத்தின ஒரு புரியுது. அவேர்னஸ வந்து ஃபேமிலிக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ம். இப்போ ஒரு படிச்ச ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூகுள்ல பார்த்து இது இது இருக்குன்னு இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறேன். பட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கூகுள்ல இருக்கிறதுன்றது கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் வந்து அதுக்கான டைம் எடுத்து பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்னு வரும்போது, நம்ம பொதுவா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டைரக்ட்டா நம்ம வந்து சரியில்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரோம் இல்லையா? எஸ். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத விட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அதுக்கேத்த மாதிரியான டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. தெரியாது. ஸோ அங்க என்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ மக்கள் வந்து இந்த நடுத்தர மக்கள்ன்னு வரும்போது, அவங்க கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்றது கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான். ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இது வந்து கலெக்டிவ் நோட். இப்போ எஸ். இவருடைய மனநிலை வந்து இப்படி இருக்கு. அதாவது அம்மாவுடைய அந்த ஒரு விக்னேஷ் அவர்களோட பாசத்துல, மனநிலை. அவருடைய அந்த அம்மாக்கு வந்து இந்த மாரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லன்னு ஒரு டாக்டர் சொல்லும்போது, அவருடைய ட்ரான்சிஷன் எப்படி நடந்திருக்கும்? நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா, நம்ம எப்படி அந்த ட்ரான்சிஷன் நடந்திருக்கும்? நம்ம என்ன யோசிப்போம்? ஃபர்ஸ்ட்டு நமக்கு வர எமோஷன்ஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கோவமா இருக்கும். கோவம். நம்ம வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு வர்றது வந்து ஃபர்ஸ்ட்டு First கோவம் தான் கோவம் வரும். தான் வரும். அப்போ கோவம் தான் அடிப்படையான மனநிலை. இந்த ஓகே. ஒரு விஷயத்த விஷயத்துக்கு. தூண்டுறதுக்கு. ஸோ, அவருக்கும் அதே மாதிரி கோவம் வந்திருக்கு. இப்ப இந்த கோவம் என்னென்ன மாதிரியான ஒரு எண்ணங்கள அவருக்கு குடுத்துருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நம்ம அந்த கோவத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன மாதிரியான மனநிலைகள் வந்திருக்கும்? என்ன மாரி தாட் ப்ராசஸ் வந்திருக்கும்? என்னால எங்க அம்மாக்கு எதுவும் பண்ண முடியலையே! அப்டின்ற ம். ஒரு நம்ம மேல நம்மளுக்கு முதல்ல வந்திருக்கும். கரெக்ட்டு. ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியல. நம்ம எல்லாமே இப்ப கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கேன். என் அம்மாக்கு நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கேன். அந்த ஃபெசிலிட்டி என்னால ஏற்பாடு பண்ண முடிஞ்சிருக்கு. அப்டிங்கும்போது என் மேல இருக்க கோவம் தணிஞ்சு, இப்ப அத பண்ணாதவங்க மேல ஒரு கோவம் வரும். கண்டிப்பா. ஓகே. இப்ப ஹாஸ்பிட்டல் மேலயோ, இல்ல அந்த டாக்டர் மேலயோ, மேபி அடுத்த கோவம் அவங்க மேல வந்துட்டு வந்திருக்கலாம். ஸோ, இந்த கோவம் நியாயமானது. நியாயமான கோவம். நியாயமான கோவம் இல்லையா? எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும். ஆனா, இந்த கோவத்துடைய அடுத்த உச்சகட்டம் வந்து அவரு பண்ண ஒரு விஷயம்.
அந்த செயலை இந்த கோவத்தை வச்சு நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஓகே, எல்லாருக்குமே கோவம் வரும் தான். ஆனா அந்த கோவத்துல நம்ம சில விஷயங்கள் போய் கேட்போம். இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு, டாக்டர் கிட்ட போயிட்டு, இந்த மாரி நீங்க ட்ரீட்மெண்ட் குடுத்தீங்க. எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க டாக்டர். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு, என்னைக்கு அந்த கோவத்துக்கு ஒரு கரெக்ட்டான பதில் கிடைக்கல ஓகே. அப்படின்னும்போது, அது அவர வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. ட்ரிகர் பண்ணிருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மூச்சு விட கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டுருக்காங்க. அத வந்து பார்க்குறாரு. அப்படின்னும்போது லங் கேன்சர்னாலே யூசுவலாவே அந்த மூச்சு திணறல் இருக்கும். இருக்கும். ஸோ அது அதிகமாகவே அந்த சைட் எஃபெக்ட்ஸும் அதில இருக்கிறதுனால, அவருக்கு ஆல்ரெடி இப்போ இந்த இடத்துல டாக்டர் வந்து குடுக்கல, நமக்கு கோவம் வந்துருச்சு, அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது. இங்க தான் அந்த பையனுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் குடுத்துருக்கலாம் ஓகே. அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். எஸ். ஃபர்ஸ்ட்டு டாக்டர்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து, நான் உங்களுக்கு வந்து அது என்னன்னு காட்டுறேன், என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ராசஸ் குடுத்திருந்திருக்கலாம். குடுத்திருக்கலாம். எஸ். இது நம்மளுடைய ஒரு சஜஷன். இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்தோனே அவங்க அம்மாவோட அந்த ஃபேமிலிக்கே தெரிஞ்சிருக்கும், இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சரியில்ல. சரி, அந்த டாக்டர விடு. இந்த ட்ரீட்மெண்ட் இப்ப சரியில்லன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் அதாவது அவர் தான் மூத்த மகன் நெனைக்கிறேன். அவர் தான் அண்ணன் அப்படின்னும்போது, தம்பிங்கலாம் வந்து எந்த அளவுக்கு அண்ணன் கிட்ட ஃப்ளெக்சிபிளா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு உறவுமுறை இருந்திருக்கு நமக்கு தெரியல. ஸோ அவரு வந்து அப்பாவ இழந்திருக்கிறாரு. இந்த கிரீஃப் இருந்திருக்கும். ஒரு ஒரு ஆல்ரெடி ஃபேமிலில இழப்பு இருக்கிற மாதிரி ஒரு இழப்பு இருந்திருக்கிறதுனால, இது கண்டிப்பா டாக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டாக்டருடைய அனாலிசிஸ் இங்க. அவங்களுக்கு நெறைய பேஷண்ட்ஸ் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சூழ்நிலையிலேருந்து பார்க்கும்போது நெறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெறைய லங் கேன்சர்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வரும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு நிலை இருக்கு. பட் அந்த ஃபேமிலி பர்ட்டிகுலரா ஒரு டாக்டருக்கு ஃபேமிலியோடைய ஹிஸ்ட்ரி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னுடைய பேஷண்ட் வராங்க, இல்ல என்னுடைய கிளையண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, நம்ம அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவரு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்க அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா இல்ல அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் இப்பதான் ரீசென்ட்டா இறந்திருக்கிறாருன்னு அவருமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கறத நினைச்சு தான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பையன் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இருந்திருக்கலாம். அந்த மனநிலை அப்போ அந்த ஃபேமிலியே ஆல்ரெடி கொஞ்ச நாளாவே மனநிலையா அவங்க வந்து ஒரு நிலையா Stable-ஆ இல்ல, இல்ல. ஸ்டேபிளா இல்லன்னும்போது, டாக்டருடைய ஹேண்டிலிங் ஏன்னா நமக்கு தெரியும். இப்ப நான் படிச்சிருக்கேன். இந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு குடுக்குறேன்னா, எனக்கு பயம் இருக்காது. எஸ். ஏன்னா எனக்கு நான் வந்து உங்கள ட்ரீட் பண்றேன். பண்றேன். பட் நீங்க ஒரு நோயாளியாவோ, இல்ல நோயாளியோடைய அட்டெண்டராவோ இருக்கும்போது, உங்களுக்கான பயம். ஏன்னா உங்களுக்கு உங்க அம்மா வந்து ஃபேமிலி. எஸ். எனக்கு அவங்க பேஷண்ட்டா இருந்தாலும், உங்களுக்கு அவங்க தான். இன்னொரு இடத்துல அவங்க யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத கண்டிப்பா. ஒரு உறவுமுறை அப்படின்னும்போது, இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவா இத ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஓகே. டாக்டர்ஸ் கரெக்ட்டா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்கலாம். இப்போ டாக்டர் வந்து இவரு போய் அந்த ஒரு கோவத்துல, ஒரு ஆரோகன்ட்ல, அந்த ஒரு இவரால தான் எங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்கன்ற அந்த ஒரு பெர்செப்ஷன் அவர் எடுத்துக்கிட்டார்ல. Yes. இவரால தான்ட்டு. இவரால. இவராலன்னு மட்டும் இருக்காது. மத்தபடி நெறைய விஷயங்கள் இருக்கலாம். அவங்களுடைய உடம்புடைய இம்யூனிட்டி சிஸ்டம், அவங்களுக்கான மத்த அவங்களுக்கான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே செட் ஆகாம இருக்கலாம். போயிருக்கலாம். பட் அத வந்து ப்ராப்பரா அந்த டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். சரி, இது ப்ராசஸ் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. என்னைக்கு அத பத்தின தெளிவு பேஷண்ட்க்கு இல்லையோ, அப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வருது. அண்ட் இன்னொன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஹைஜீனிக்கா இல்ல, இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது, எல்லாருமே இதே மாதிரி தான் அண்டர்கோ பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. எஸ். 1 ஆர் 2 இந்த மாதிரி வந்தாலும் நெறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. நெறைய பேர் சரியாகி வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு விக்னேஷ் ஒரு ஹார்ட் பேஷண்ட்.